திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆடு மாடுகளையும் வன விலங்குகளையும் கொன்று காட்டையும் நாட்டையும் சுடுகாடாக்கி வரும் எறும்புகளிடமிருந்து விடுதலை பெற்று தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆமா, எல்லாம் கருப்பாயிட்டு இருக்கேன். அது எல்லாமே காலே கருப்பாயிட்டு இது ஃபுல்லா புண்ணு. அதான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆடு மாடுகளையும் வன விலங்குகளையும் கொன்று காட்டையே கபளீகரம் செய்து வந்த எறும்புகள் குறித்து நீண்ட உறக்கத்துக்கு பிறகு தற்போது கால்நடைத்துறை ஆய்வில் ஈடுபட்டுள்ளது. எறும்பு அடிச்சா செத்த வச்சு ஒரு ஆடு தொங்கிட்டு நின்று அப்படியே புடிச்சா விடாது அந்த எறும்பு. அப்படியே ஆசிட் மாதிரி இருக்குங்க. எடுக்கிறீங்க கரண்ட் இல்லாம. கரண்ட் தான் இல்ல. கரண்ட் இல்லாம அது இந்த எறும்போட இதுல எறும்பு காலில் கழச்சு அப்படியே நசுக்கணும்னா தண்ணியா வரும். தண்ணியா வந்து குச்சிக்கிட்டு புண்ணா அப்படியே ஆயிக்கிட்டு பூரா அப்படியே பிச்சு பிச்சுக்கிறேன். பிச்சது இந்த காலு கையெல்லாம் அப்படியே பூரா வெடிச்சு அரிக்கும் பூரா அரிக்கும். ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. இப்ப அப்படி நஷ்டமாது அப்படிங்கறதுக்கு ஒரு அழிவு எதுவுமே எறும்பை இல்லாம ஆக்கவே முடியல. அப்புறம் எங்கிட்ட உதவி பண்ண போற ஏழை வேலைக்கு அதெல்லாம் நடக்காது. சும்மா வர்றது போறது அதுதான் தெரியும். எடுக்கலப்பா கலெக்டர் முதலுக்கு வந்தாரு. இங்க அந்த கல்லு வரைக்கும் வந்துட்டு கலெக்டர் எறும்பு பார்த்துட்டு தாங்க முடியாம 2 இங்க கூட சொல்லல போய் கிளம்பிட்டாரு. தக்க வந்து இந்த எறும்பு வந்து அளவுக்கு மீறி லட்சக்கணக்கான எறும்பு உருவாகி இன்னைக்கு விவசாயம் பண்ண முடியல. ஆடு மாடு எதுவுமே நாங்கள் வளர்க்கவும் முடியலை. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். இதை பற்றி வனத்துறையில் சொன்னால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஹெல்ப் பண்ணுறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. ஆடு விட்டு பூரா மனுஷ மக்கள் என் காலெல்லாம் 4 வாட்டி உள்ளங்காலே காட்டுங்க. எங்க உறிஞ்சிருச்சு. உறிஞ்சு இப்போ பழையபடி இருந்தா. ஐயோ, எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கு. எங்களை மனிதர்களை காலில் மோச்சு நம்ம நடக்க கூட முடியாது. நம்ம நடந்தோம்னா நம்ம காலில் காய்ச்சி நம்மளுக்கும் மனுஷனுக்கும் தோல் நோய் மாட்டம் வருது. அது வந்து இந்த எறும்பை கட்டுப்படுத்தணும். அந்த எறும்பை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த பெரிய காட்டு மாடுகளை கூட கடித்து காயப்படுத்தி அதன் கன்றுகளை இந்த எறும்புகள் கொன்று விட்டதால் காட்டு மாடுகளும் இன்ன பிற காட்டு விலங்குகளும் அந்த பகுதியை விட்டு இடம்பெயர்ந்து விட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். அனைத்து பகுதிகளிலும் பரவியது. தற்போது கடந்த சில நாட்களாக அது சுற்றியுள்ள கிராம பகுதிகளிலும் பரவ தொடங்கியுள்ளது. இது வந்து சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் அப்புறம் நியூஸில் நிறைய இடத்துலலாம் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு எறும்பு வில்லேஜ் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இப்போ வந்திருக்கிறது வந்து நம்ம வந்து வெயில் காலம். வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குமா. இப்போயே மழை காலம்னா இந்த இடம் வந்து சுத்தமாக நடக்கக்கூட முடியாதான் இந்த இடம். ஸோ அந்த மாதிரி பொதுவாகவே அந்த எறும்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எறும்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அது மரத்தில் தான் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல இல்லை. ஆனால் ரோடு இந்த இடம் ஃபுல்லாக அந்த எறும்பு கூண்டு இருக்கும்ல அதுதான் அவ்வளோ அதிகமாக இருக்குது. அது பொதுவாக மாடோட கண், ஆட்டோட கண் இந்த மாதிரி தான் குறி வச்சு தாக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆடு மேய்க்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நிறைய ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் நிறைய இறந்துருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. ஆனால் இதை பற்றி நிறைய இடத்துல வந்து பார்த்தா ரிசர்ச்லாம் கூட போயிட்டு இருக்கான். பட் அது எந்த அளவுக்குன்னு தெரில. பட் இப்போ வரைக்கும் இங்கே இருக்க மக்களுக்கு வந்து ஒரு விடையே தெரியல. இங்கே வாழலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா மொத்த பேரும் இங்கே வந்து காலி பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 10 குடும்பம் தான் இந்த லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த ஊர் பக்கத்தில் வேலாயுதம்பட்டி அப்புறம் இது பக்கத்தில் இன்னும் 2-3 கிராம மக்கள் எல்லாருமே அவதிப்பட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் போகிறேன். எங்கே அது? இங்கேதான் மலையில. அங்கே மலை இல்லைங்களா? இங்கெல்லாம் இல்லைங்களா? இங்கெல்லாம் இன்னும் வரல. மலையில. ஆனால் மழைலாம் இந்த வெயில் அடிக்கும் பூரா கல்லுக்குள்ள இருக்கு. கல்லுல இருக்கு. எந்த டைம்ல வருங்க? மழை டைம்ல. மழை டயத்துல தான் அதிகமா இருக்கு. மழை டைம் அதிகம். இங்க வரைக்கும் வந்துடும். இங்கே வந்துடும். இப்போ அந்த இதை வச்சு அங்கிட்டு பூராம தெரியுது. அப்படியே அங்கிட்டு தெரியுது. இப்போ அது கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. ஆடு விட்டி பூரா மனுஷ மக்கள் என் காலெல்லாம் 4 வாட்டி உள்ளங்காலே காட்டுங்க. எங்க உறிஞ்சிருச்சு. உறிஞ்சு இப்ப பழையபடி இருந்தா. ஐயோ, அது செருப்பு இல்லாம ஒரு ஒட்டு நடக்க முடியாது. 3 வாட்டி அப்படியே தொப்பா கலந்து வச்சு. ஆட்டுக்குட்டி ஒண்ணு எறும்பு அடிச்சா செத்த வச்சு ஒரு ஆடு தொங்கிட்டு நின்று போச்சு. அப்படியே புடிச்சா விடாது அந்த எறும்பு. அப்படியே ஆசிட் மாதிரி இருக்குங்க அந்த நசுக்கு பார்த்தோம்னு வச்சுட்டு மோந்து பார்த்தோம்னா ஆசிட் மாதிரியே வாடகை அடிக்குது. அந்த எறும்பு தண்ணி வட்ட பக்கம் பூரா வெந்து புண்ணாயிரும். அப்படி ஆயிரும்.
ஐயோ, நீங்க அந்த எறும்பு பவுடர்லாம் போட்டு தான் இப்போதைக்கு கொஞ்சம் இது பண்றீங்க. ஆமா, ரொம்ப இந்த மழை காலமா இருந்துச்சுன்னா எறும்பு பொடியெல்லாம் வாங்கி கொண்டு வச்சுக்கிறது. அந்த காட்டை இருக்கும் தொட்டியும் காலுகள்ல ஏறாது. அது இல்லைன்னா நம்ம எல்லாம் ஏழை வாழையே ஒரு சம்பாத்தியம் இல்ல, காடு கரையெல்லாம் இல்ல, அது 4 குட்டி நின்னா பிடிச்சி ஒத்துக்கலாம் வச்சுக்கலாம்னு அதை விற்க முடியாம இந்த எறும்புக்குள்ளேயே கடந்து இப்ப எல்லாம் பத்தி விட்டு ஓடியாறது. இப்போ அங்கிருந்து ஃபுல்லா காலி பண்ணிட்டாங்க ஊரு, அங்கிருந்து ஒரு கிராமம் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பூரா காலி பண்ணிட்டாங்க. இந்த மழை காலம் எல்லாம் வெயில் காலத்துக்கு அதுக்கும் ஆடு குட்டியை கொண்டு வச்சுட்டு அன்னைக்கு இருக்கிறாங்க. மழை காலம் வந்தா நிக்கவே முடியாது. ஒரு கல்ல போய் பேத்தோம்னா வெறும் முட்டையோட அப்படியே வரும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நியூஸ் எல்லாம் சொன்னாங்க, ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க, ஒண்ணுமே செய்யல. இப்படி நஷ்டமாது அப்படிங்கறதுக்கு ஒரு அழிவு எதுவுமே எறும்பை இல்லாம ஆக்கவே முடியல. அப்புறம் எங்கிட்ட உதவி பண்ண போற ஏழை வேலைக்கு அதெல்லாம் நடக்காது. சும்மா வர்றது போறது அதுதான் தெரியும். என்னன்னு கேட்டா நீங்க ஒண்டி கனவு கொடுத்துட்டு அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சு வச்சு நாங்க படுறவ பட்டுதான். அப்புறம் என்ன பண்ண முடியும், கஷ்டம் தான். இதெல்லாம் நிறைய பார்த்தேன், நியூஸ்லயே பார்த்தேன், நிறைய ஆடு மாடு காட்டு மாடெல்லாம் அசந்து படுத்து. காட்டு மாடெல்லாம் எத்தனை மாடு செத்து போச்சு இதேனாலதான். பெரிய வழக்காரதான் வந்து சேசிப்பு வண்டி விட்டே கொண்டு புதைச்சாங்களா. அவருக்கெல்லாம் தெரியாது, அப்பயே அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு. அவ என்ன தெரிஞ்சுட்டு போயிட்டு போறா அப்படின்னு ஏழை மக்களை பார்த்து நிக்கிறாங்க. நம்ம அதை என்ன செய்ய முடியும். ஆனா அதை விட்டாலும் வேற தொழில் நமக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. 4 குட்டி மேய்க்க இப்படித்தே எறும்புல போனது போக வந்தது வர ஏதோ நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஆண்டையும் அளக்குறேன்னு சொல்லி அதை பிறகு தெரிய வேண்டியது. அப்புறம் என்ன பண்ண முடியும். ஒரு சின்ன இது வேண்டா போல, இது லட்சக்கணக்கான எறும்புகள் இங்க குட்டி போட்டு பெருகிடுவோம். மழை பெஞ்சுன்னு வச்சுக்க, மழைதான் அதுக்கு ஒரு இது மாதிரி. மழை பெஞ்சுன்னா அதிகமா முட்டை வச்சிரும், தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் பாரு. இந்த கிராமத்துல ஒண்டிதான் இதே மாதிரி, பக்கத்து கிராமத்துல எங்கன்னா இருக்குங்களா அதே மாதிரி? அந்த கிராமத்துல இருக்குது, அந்த கிராமத்துல இந்த 3 கிராமத்துலயுமே இருக்குது. வேற பக்கத்து எங்கிட்டு இருக்குது, இங்கிட்டு சக்கலையும் கூட, இங்கிட்டு உளுப்போடி, இந்த வேலாயுதம் 3 கிராமத்துலயுமே இருக்குது. ஆனா அசந்தெல்லாம் மழை காலத்துல எல்லாம் அங்க உட்காந்து எந்திரிப்போம்ங்கிறதுக்கெல்லாம் வேலை இல்ல. அப்படியே திக்குன்னு எரி இந்த தண்ணி வர்ற கடை ஊராமே. நெருப்புல நின்று 4 குட்டியை மேய்க்கிற மாதிரி. அதான் இப்ப இந்த வெயில்ல வந்து எதுவுமே தோத்தாது. மழை காலம்னா ஃபுல்லா வந்துடும். அதோட சாயந்தரப்பட்டு மோடம் போட்டுச்சுன்னு வச்சுக்க, அப்படியே இலையத்துக்கு ஆரம்பிச்சிடும். இப்பெல்லாம் தினையா இருக்குது 4-5. எறும்பு வந்து ஆடை கடிக்குதுன்றீங்க, மாடு அப்பா ஆடெல்லாம் குட்டி ஓடிச்சுன்னு வச்சுக்கனேன், குட்டி போட்டு கீழே விழுந்துச்சா உழுகலே அந்த கண்ணை 2 தான் கடிக்கும். அத கண்ணை கடிச்சோடனே அப்படியே உங்க பேண்ட் நேரத்துக்கு ஆயிரம். அப்ப ஆயினோடனே ஒரு 4 நாள் சென்றோடனே அந்த முழி அப்படியே அழாக்க பேர்ந்து விழுந்துரும். எனக்குள்ள ஒரு குட்டி சின்ன குட்டி ஒத்த கண்ணு தெரியும், நானும் மறந்து சொல்ற மாதிரி ஊத்தி பத்தி ஒன்னும் ஆகல. அந்த முழி அப்படியே வெளியே விழுந்து வச்சு. அப்ப என்ன கண்ணு ஒரு சரியான ஒருக்கு சரியாக்கலாம். அப்புறம் பழையபடி விளையாடி எப்படி சரியாக்க முடியும். அந்த ஒரு கண்ணு போச்சுனால அந்த தண்டிக்கு வெளியே வந்த மேனிக்கு அப்படியே இருக்குது. ஆட்டோட போகுது. இங்கதான் இருக்குங்களா அந்த ஆடு? மலையிலதான் நிக்குது. பத்தி விட்டு வரோம். சரிக்கா ஓகே வரேங்க. போறீங்களா? மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லி போட்டுருப்பாங்க. மேலே எது ஏறக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. மேலே ஏற ஆமாட்டா, எல்லா வீட்லையும் துணி தான் போட்டிருக்காங்க. ஆமாண்ணா, எல்லாமே அப்படிதான் கவர் கட்டியிருக்காங்க. இங்கேயும் பாரு போட்டு எறும்பு போட்டுருப்பாங்க. கீழே வெள்ளையே தெரியுதுண்ணா. தெரியுதா? லைட்டாக இருக்குது. முன்னாடி போய் பார்ப்போம். ஆமாம், கல் தான் எடுத்து பார்க்க சொன்னாங்களே. ஏன்னா இப்போ வந்து வெயில் காலன்றதுனால எல்லாம் பதுங்கி இருக்குமா. அதில் அது கடவுளே, எனக்கு எதுவும் கிடைக்கல. ஒரு அடையாளமும் இல்லையே. இன்னைக்கு என் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி அமர், நம்ம சிம்பிளி அமர் வந்து கூட வந்திருக்காரு. ஸோ நேற்றே மெசேஜ் பண்ணேன், ஏன்னா இங்கே வரத்துக்கு வந்து லோக்கல் சப்போர்ட் வேணும். அது இல்லாமல் பைக் இல்லை, ஏன்னா கிராமம் உள்ளே இருக்கா. அதனால் தம்பி வந்தார்,
இன்னைக்கு அண்ணனோட தான் கேஸ் அது ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனோட பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இத்தனை உங்களை மாதிரி நானும் ஃபோனில் பார்த்துட்டு பண்ணல, நேரில் போய் எனக்கு ரொம்ப அதெல்லாம் வேணாடா. என்ன சொல்லணும்னா எப்படி இருக்கு இந்த வில்லேஜ், எப்படி இருக்கு இந்த வில்லேஜ்? வரல ஒரு அது பாட்டிகிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்லிலேயே அவ்வளோ சீரியஸாக சொல்கிறாங்க, எறும்புனால இவ்வளோ பாதிப்பு இருக்குன்னு சொல்லிலேயே நம்மளுக்கே கொஞ்சம் பாவமாக இருக்கு. அப்படியே கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்கன்னு தெரியல. அது என்னென்னவோ பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அது கண்ட்ரோலே பண்ண முடியல. இது என்ன பண்ணும் இயற்கை, இது வேறு என்ன தடுக்க முடியும்? ஒரு எறும்பு முட்டை போட்டால் அது எவ்வளோ முட்டைகள் திரும்ப போடுவோன்னு. ஸோ அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் என்ன பண்ணுறது, இவங்களுக்கு வந்து ஒரே அத்தியாவசியம் இந்த காட்டில் வந்து அவங்களோட மாட்டை வந்து மேய்க்கிறது தான். ஸோ அந்த மேய்க்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் சம்பவங்கள்லாம் ஆகிடுது. ஸோ அதனால் ரொம்ப பயப்படுறாங்க. நான் வந்து வீடியோஸ்லாம் பார்த்தேன் நண்பர்களே, அவங்க கால்லாம் அரிஞ்சு போயிட்டு இருக்கு ஃபுல்லாக. எங்க போய் உள்ள போயிடுச்சா? மண்ணுக்குள்ள போயிடுச்சு. தோட்டம் இருக்கு. ஆஹா, மரத்தூர் இருக்கு, மரத்துல இருக்கும். ஆஹா ஆஹா, சரி அதான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். போயிட்டு உள்ள போயிட்டு பாக்குறேன். வெயில் காலம்ன்றதுனால வந்து அந்த எறும்புகள்லாம் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கு போல. இன்னும் மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா இருக்கும் போல. பார்ப்போம். ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகிற மாதிரி ஃபீலாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா இது எல்லாமே எறும்போட அந்த இதுதான். இதோ இருக்கு போடுறா, இதோடா மத்த மேலே ஏதோ இருக்கு போடுறா. ஐயோ, இது ஃபுல்லாகவே எறும்பு தான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மரத்து மேலே தானே நிறைய போகுதுண்ணா, மேலே நிறைய போயிட்டு இருக்குண்ணா. எல்லாம் குட்டி குட்டியா தான் இருக்கு. ஆமாண்ணா. யாரு ஆட்டை கடிக்குது, மனசால கடிச்சா காலு கை ஊற புண்ணா போயிருது. காட்டுங்க, கால வச்சிருக்கீங்களா? இப்ப இல்ல, மழை இப்ப இந்த வெயிலுக்கு வராது. வெயில் வராது. மோடம் போட்டு கற்க கட்டிட்டு வந்துடும். மொசுண்டு இலகி கால் இப்படி நடக்க முடியாது. வாழ்றீங்க அப்போ இந்த இதுல? கடிக்குது, பத்திருக்குன்னு கடிக்குது, பயங்கரமா கடிக்குது. கடிச்ச உடனே அந்த தட்டு அப்படியே தண்ணியா வருது, அப்படியே அந்த கால் புண்ணாயி போயிருது. பார்த்தேன். அப்படி இருக்குது. இங்க இருக்குது வீடு, இதுல இந்த ரோட்லயே போகணும். இங்க இருக்குது வீடு, அங்க குடியிருக்கிறாங்க ஆளுங்க, அங்கெல்லாம் அதிகமா இருக்குது எறும்பு. எவ்வளவு தூரம் போவோம்? எவ்வளவு கொஞ்சம் தூரம் போனோமா? அப்படிக்கு எடுக்கலப்பா. கலெக்டர் முதலுக்கு வந்தாரு இங்க, அந்த கல்லு வரைக்கும் வந்துட்டு கலெக்டரு எறும்பு பார்த்துட்டு தாங்க முடியாம 2வது இந்த கூட தொல்லல போய் கிளம்பிட்டாரு. தக்க கலெக்டர் பயந்துட்டு போயிட்டாரு. ஆமா, அப்பெல்லாம் இப்படி இழந்துட்டு இந்த ரோட்ல எல்லாம் இடம் இருக்காது. இப்படித்தான் இதே மாதிரிதான் இருந்துச்சு ரோடு ஊரா. வெயில் காலன்றதுனால மரத்துல போயிட்டு மரம் இப்படி இந்த தண்டு கல்லு பந்துக அப்படி போய் உட்காந்துக்கிறோம். இந்த வெயிலுக்கெல்லாம் வராது. குளிர்ச்சி ஆயிருச்சு, மோடம் போட்டு குளிர்ச்சி ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆளு இப்படி எல்லாம் உட்கார முடியாது. இந்த கொலையில ஒடுத்துக்கிட்டு இப்படி தட்டிக்கிட்டே இருக்கணும், இப்படி தொடச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, ரொம்ப கஷ்டம் தான் இங்க. ஐயப்பா, எத்தனை வீடு இருக்காங்க அங்க? ஒரு 5-6 வீடு இருக்குது. 5-6 வீடு இருக்கு. ஆமா, ஆடு மாடு மேய்க்கிறவங்க கொட்டம் போட்டுக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, இப்படி ரோட்லயே உனது இப்படி கிழக்கமாம இப்படி திரும்பணும் மேடு. அந்த மேட்டை விட்டு அங்க தாண்டினா நான் காடு, காட்டு வாக்குலயே மேல அங்க போனாக்க கொட்டம் முன்னாடியே இருக்குது. கொட்டம் முன்னாடியே, லயத்து முன்னாடியே. ஆமா, கஷ்டம் தப்பா, கஷ்டம் தான். ஆனா மோடம் போட்டுட்டு நிக்க முடியாது. மோடம் குட்டி போட்டுச்சுன்றீங்களா? ஆமா, அப்படியே ஒரு மரத்துக்கு கல்லு பந்துகள்ல இருக்கும் முட்டு முட்டை. ஐயோ, அப்படி முட்டை கட்ட அப்படி அந்த எறும்பு போகும். அதான் இருக்க மேல மேல வந்துகிட்டே இருக்கும். ஆமா, சரி நீங்க பாத்து போங்க. பாத்து வரேன், போய் பாத்து வாங்க. நான் ஷூ போட்டுன்னு வந்துட்டேன். டேய், நம்ம நினைச்சதை விட இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவா இருக்கு. எல்லாருமே பெருசா ஒரு ப்ராப்ளம் இது. ஒரு மக்களுக்கு இது ஒரு பெரிய, அவங்களுக்கு இருக்கிறதே ஆடு மாடு அந்த இதுதான். பட் அதுவுமே பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டம். 2வது அது ஒன்ஸ் வந்து கடிச்சிச்சுன்னா அந்த இடம் தண்ணி மாதிரி வந்து புண்ணாயிடுதான். கடிச்சவங்க அந்த இடம் தண்ணி மாதிரி ஆயிடுது.
உள்ள குத்துதான், எறும்பு இதுதான். நல்லா பெருசு பெருசாக இருக்குண்ணா. ஆமாம், எல்லாம் அதுதான். பாருங்க, ஆடுலாம் உள்ள மேஞ்சின்னு இருக்கு. ஆமாம், இப்போ தான் இந்த மாதிரி இடத்துல தான் எங்கன்னா கச்சிடும் போல. அது அவங்களும் விட்டுருக்காங்க பாரு, இல்லை? ஆமாம், ஃப்ரீயாக விட்டாங்க. சரிவா, வேற என்ன பண்ணுறது? இது ஆடுங்களுக்கு சாப்பாடு வேணா காட்டுக்கு தான், ஒரே வழி காடு. அவங்களுக்கு வேறு என்ன? ஆமாம், அது சர்வைவல் தான். சர்வைவலுக்காக ஆடு கஷ்டப்படுது, இவங்க கஷ்டப்படுறாங்க வாழ்க்கைக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே. போயிட்டு ஃபுல்லாக மரமே அடிச்சிருக்கு பாரு, இல்லை? எல்லா எல்லாருமே அப்படிதான் இருக்கு. ஒரு மரமே எல்லாம் பச்சை பச்சை இல்லாமல் எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கு. நண்பர்களே, மலையை ஏற்றோம், வீடு இருக்குன்னாங்க. இங்கே எங்கே இருக்குன்னே கண்டே பிடிக்க முடியல. 2-3 வழி பிரியுது. அந்த பாட்டி இந்த மேடு தான் சொல்லியிருப்பாங்களோ. ஒரு மேடு ஏறி இருக்கு, என்ன மேடம் இருக்குமோ? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குடா ஆடு. அப்பா முடியல. ஆமா ஆமா ஆமா, ஃபுல்லா துணி போட்டு. இன்னும் மழை காலத்துலாம் வந்தா ஃபுல்லா எறும்பு போட்டுலாம் போட்டு. இப்போ யாரும் காணும்டா மோஸ்ட்லி. ஆமா, எல்லாரும் மேய்க்கு போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு ஈவினிங்காக தான் வருவாங்க. அந்த பூம் போட நாய் இருக்குது. ஆடு இருக்கணும், ஆளுங்க வந்தால் நல்லா தான் இருக்கும். பேசிட்டு போகலாம். ஒருத்தர் கூட காணுமே. என்ன ஆள் போகிறாங்களா பாரு. ஐயா ஐயா, தாத்தா தாத்தா யாருமே இல்லை. ஃபுல்லாக அது பாரு, எல்லாம் சேஃப்டி போட்டு வச்சிருக்காங்க எல்லாத்தையும். ஐயா, பாரு, கோழி ஆடு எல்லாமே இருக்கு. கீழே அந்த இது போட்டிருக்காங்க பார்த்தியா, கவர் போட்டு ஃபுல்லாக கட்டி வச்சுக்கிறாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆள் ஒருத்தர் கூட இல்லை. சரிவா, ரொம்ப கஷ்டம். வியூ பார்க்க செம்மையாக இருக்கலாம்ண்ணா. ஆனால் இப்போ அழகாக இருக்கிறதுல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. அந்த இடம் இதே தான். எல்லாரும் ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு காலையிலே போனாங்கன்னா அது சோறுலாம் கட்டின்னு போயிட்டு அதே சாப்பிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. நம்ம 2 கட்ட நேரத்தில் வந்துட்டோமா நம்ம, அதனால தெரியல. தண்ணி தண்ணி இருந்தா கூட குடிக்க. அப்பா கட்சிடாத, எங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு. கடிக்காது இல்லக்கா. உங்க வீட்டுல இங்கே தான் இருக்கா இல்ல உள்ள இருக்கா? காட்டுக்குள்ள இருக்கா? இங்கதான் வீடா உங்களுக்குலாம்? இங்க தானே இந்த எறும்புலாம் அதிகமா வர்றது இந்த ஊர் தானே? இதே தானா? இந்த வெயில் நேரத்துக்கு பூராம அடைஞ்சிரும். காலையில தண்ணி திக்கிற முடியாது. எறும்பு அப்படியே இலையும் வீட்டுக்கெல்லாம் பொழுது மருந்து உடம்பு எறும்பு கடிக்கும், காலு கையெல்லாம் போற கடிக்கும். அப்படிங்களா? எத்தனை மணிக்கு காலங்காத்தால? ஒரு 6 மணிக்கு வருங்களா? 6 மணிக்கு திருப்பி 10 மணி போட்டு வர
10 மணி ஆயிடுச்சுன்னா திருப்பி கிளம்பிடும். நைட்ல 4 மணி ஆயிடுச்சுன்னா வந்துடும். ஈவினிங் 4 மணிக்கு வரும். இல்ல இப்பயே பார்த்தேன் அந்த மரத்துல நிறைய இருந்துச்சு. மரத்துல ஊர் அடைஞ்சிடும். வேற மரத்துல மருந்து போட்டு மருந்து போட்டிருக்கீங்க. மருந்து போட்டு மருந்துகளுக்கு அந்த மருந்து இருக்கனால போட்டு அந்த தெரியுதாங்க 1 2 மருந்து. அதுதான் கடிச்சா ஒரு மாதிரி தண்ணி மாட்டி வருதுங்களா? தண்ணி அப்படியே கடிச்சோன்னு அப்படியே தண்ணியா வர அரிப்பா அரிக்காது. உரம் வச்சோன்னா உரம் அரிப்பா அரிக்கும். அமைதியார் பேசினல எங்க அந்த எறும்பு வந்ததுல இருந்து அந்த பாத்துக்கிட்டு இருக்கா. ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்யலையா அதுக்கு. அதான் ஏதோ ஆராய்ச்சி எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்களாமா. அதுவும் எதுவும் கிடையாதுங்களாமா? குடிக்க தண்ணியில அப்படி எங்க இருந்து எடுத்து வரீங்க நீங்க? ஊத்துற மேல ஊத்தா தண்ணி மழை இல்லாம இருக்கனால தண்ணி மூணு வருது. அங்க போயிட்டு அங்க போய் அங்க இருந்து எடுத்து வரீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி? ரொம்ப கஷ்டங்க. அங்க இருந்து போய் தண்ணி எடுத்துன்னு வந்து எவ்வளவு தூரம் ஏறணும் தண்ணி எடுத்துன்னு வர? மேல அந்த மேடு ஏறி அந்த பக்கம் பள்ளத்துல இறங்கணும். கரண்ட்லாம் இல்ல உங்களுக்கு? இல்லீங்களா? புரியல. இல்ல மலைக்குதா கரண்ட் இருப்பறா. இது அங்க சோலார் போட்டிருக்காங்க. அங்க நீங்களே மோட்டார் ஓடல. கவர்மெண்ட் போட்டிருக்காங்களா? பட்டாக்காடு பட்டாக்காட்டுக்குள்ள போட்டுருக்காங்க. பாதை விட மாட்டாங்க. இதுக்கு பட்டாக்காட்டுக்குள்ள பாதை இருக்குது. இதுல பாதை இந்த இறக்கம் கீழே இருக்குது. பாதை என்ன வேலை பார்க்காம கிடக்குது. அப்படிங்களா? எப்படியா இருக்கிறீங்க கரண்ட் இல்லாம? கரண்ட் தான் இல்ல. கரண்ட் இல்லாம அது இந்த எறும்போட இதுல எறும்பு காலில் களைச்சு அப்படியே நசுக்கணும்னா தண்ணியா வரும். தண்ணியா வந்து பூரா புச்சுக்கிட்டு புண்ணா அப்படியே ஆகிக்கிறதா பூரா அப்படியே புச்சுக்கிறேன். புச்சது இந்த காலு கையெல்லாம் அப்படியே பூரா வெடிச்சு அரிக்கும் பூரா அரிக்கும். அதான் ஆடுங்களெல்லாம் கூட சாவச்சிருக்கோம். ஆடு மாடு குட்டியெல்லாம் இப்படி போட்டுச்சுன்னா போட்ட உடனே தூக்கினாத்தேன். இல்லன்னா மருந்து கண்ணை பூரா மெஞ்சு விடும். கண்ணெல்லாம் கண்ணை மெஞ்சு குட்டி கொண்டுடும். இது ஆரம்பத்துல எறும்பு வந்ததுல இருந்தே உங்களை நிறைய வந்து பார்த்து என்ன போனாங்க. இல்ல நியூஸ் எல்லாம் வந்துச்சு. தமிழ்நாடு அளவுல பெரிய சன் டிவில இருந்து எல்லா டிவிலயும் நியூஸ் எல்லாம் போட்டாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் உங்க ஊர் கொஞ்சம் இதுவாச்சு. நான் வந்து பார்த்தேன். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் நார்மல் ஆயிட்டு இருக்கும்னு நினைச்சா ஒண்ணுமே ஆகலன்றீங்க. காலங்கில அதிகமா வரும். முட்டை வெறும் முட்டை வெள்ளை முட்டையை அள்ளி கொட்டி பூரா கல்லுக்குள்ள வச்சிருக்கேன். அது குஞ்சு பொறிச்சா அதிகமா பழைய கிடக்கும். பெருசு சாக மத்த இப்படி வெயிலுக்கெல்லாம் நல்லா. இந்த காட்டுல மட்டும் இப்படி நானும் நிறைய காடுகளுக்கு போயிருக்கேன். இந்த காட்டுலதான் இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. மாடுகளை எல்லாரும் உளுப்பொடி இறக்கத்துக்கு இந்த எறும்பு அந்த பக்கம் போயிருச்சு. அங்கிட்டலாம் வீட்டுல எல்லாம் பூரா அப்படியே இருக்குங்களா? வீடு இருக்காங்களாங்க? வாலிடாரம் கோயில பக்கம் அந்த உளுப்பொடி பாதா எப்படி போனோம் அதுக்கு? அது உளுப்பொடி பாதா அப்படி வருவாங்க. அந்த கண்மார் கோயிலுக்கு வரும் அந்த கோயிலுக்கு. அங்க மக்கள் அங்கதான் அதிகங்களா? ஒன்னும் இங்கிட்ட இருந்து அங்கிட்டு போயிருச்சு இந்த எறும்பு. அப்படிங்களா? அந்த ஊர் பேர் என்ன சொன்னீங்க? உளுப்போடி. உளுப்போடியா? விஸ்வநாதன் ஊர் சொந்த. அந்த என் பேரு காலேஜுக்கு அங்கிட்டு போய் உளுப்பொடிகள் உள்ள போயிட்டு அந்த ஊருக்குள்ள போய் அந்த பக்கம் சுத்தின்னு போனோம். அப்படி போனோம். ஊருக்குள்ள போய் போனது. சரி சரி சரிக்கா. முதிச்சிட்டு தடை எடுத்தீங்கன்னா அப்படியே எறும்பு ஒரு முதுக்கி இவ்வளவு எறும்பு கும்மி தடத்துல. ஐயோ ஏன் அப்படி ஓடி வருது? வலுசார் என்கிட்ட அதுவும் இருக்குது. வலுசார் பாம்புங்களா? வலுசார் வலுசார்னா கோழி குஞ்சு அடிக்கிறது பறக்கிறது. அப்படிங்களா? அப்படியே தூக்கிட்டு போயிடும். சரிங்க போயிட்டு வரேங்க. போய் அங்க ஆளுங்க இருக்காங்களா வீட்டுல? எல்லாம் அந்த ஊர் பேர் என்ன சொன்னீங்க? வலச உளுப்போடி. உளுப்போடி. சரி ஓகேக்கா போயிட்டு வரோம். தெரியுது. வெயில் இறங்க வந்துடும். வெயில் இறங்க வந்துடும். உள்ள அங்க மக்கள் இருக்காங்களே அங்க, அவங்க இதே ஊருங்களா இல்ல வேற ஊருங்க? அவங்களும் வேலை முடியாது. அவங்க அங்கேயே தங்கி அங்கேயே இது பண்றாங்களா? ஆடு விளையாடு மாடு வச்சிருக்காங்கல்ல, போய் வராங்க. அவங்களுக்கு இது ஒர்க்கே இதுதான் இல்ல? விவசாயம் பண்றது அந்த மாதிரி ஏதாவது இல்ல? ஆடு மேய்க்குது மட்டும்தான். மலை கிராம மக்கள் அவங்க இல்ல இல்ல வேலை கிராம சேர்ந்தவங்க தான். அங்கேயே இருந்து அங்கேயே பாத்துட்டு இருக்காங்க. 45 ஏக்கரு போட்டு விட்டு
சரிங்க. இப்போ ஆல்ரெடி எறும்பு இருக்கு, அங்கேயே மேய்க்கிறாங்களே, வேற என்ன பண்றது? இருக்கு அதிகமா இருக்கு. கொஞ்சம் வெயில் குளிர்ந்து வச்சுங்களேன், இந்த இடத்துல நிக்கவே முடியாது இந்த இடத்துல. அப்ப ஈவினிங் வரதுக்கு முன்னாடி ஆட்டு ஓட்டின்னு வந்துருவாங்க வீட்டுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். மழை பெஞ்சு வச்சுங்களேன், நடமாடவே முடியாது, நடமாட வந்துடும் மழை பெஞ்சுனா. உங்களுக்கு கடிச்சிருக்குங்களா? உங்களை கடிச்சிருக்கு? அடிக்காதுங்க, சும்மா ஏறுறது அந்த பட்டு வச்சு அப்படி தோல் உறிஞ்சிரும், அப்படியே தோல் உறிஞ்சிடுங்களா? மேல ஏறதோ சரி. இது பக்கத்துல கூட ஏதோ இன்னொரு கிராமம் சொன்னாங்க, அங்க கூட அதிகமா இருக்கு. அதிகமா எல்லாமே வந்து பாத்துட்டு போனாங்க, ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ரொம்ப கஷ்டம் தான் ஐயா. இது ஊருக்குள்ள எல்லாம் வர்றது இல்லை, ஆனா இங்கேதான் மலைக்குள்ள மட்டும்தான் இருக்காது. மழை வந்துச்சுன்னா அதிகமாயிரும், வெயில் அடிச்சா கொஞ்சம் இதாயிரும், கம்மியாயிரும். நாங்க கரெக்டா நல்ல நேரத்துல தான் வந்திருக்கோம், இல்லைன்னா நேரத்துக்கு நின்றுக்க முடியாது, நிக்க முடியாது. உள்ள போயிட்டு வந்துட்டீங்களா? உள்ள போனோங்க, 2 அம்மாங்கள்லாம் இருந்தாங்க, பேசினாங்க. சரிங்களா? அந்த எறும்பு லைட்டா இது பட்டாலே தோல்லாம் வழிஞ்சின்னு போயிடுமா, அது ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல தண்ணி மாதிரி வருமா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த இடம் அரிஞ்சு 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 சொரிஞ்சு புண்ணாயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது வந்து இப்போதான் ஒரு 10 வருஷமா தான் இருக்கும், அந்த காலத்துலாம் கிடையாதான். அந்த 10 வருஷத்துல எப்படி வந்துச்சு என்ன எதுவுன்னே தெரியல. எப்படி வந்திருக்கோம் இந்த மம்மி படத்துல ஒரு பூச்சி ஒன்று ஒரு கொச்ச 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 அந்த மாதிரி தான் சொல்றாங்க. இந்த இடத்துலலாம் பாருங்க, நாங்கள் நடந்து போறோம்ல, இந்த இடத்துல நடக்கவே முடியாதுன்றாங்க அவங்க மக்கள். மழை டைம் பஞ்சர் ஆயிடுச்சுக்கா பைக்கு. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ள வந்து எறும்பு பவுடர் போட்டு அப்படிதான் இருக்காங்க மக்கள் இங்க. என்ன பண்றது, வாண்டாகணும்ல. அந்த பக்கம்லாம் புடவை போட்டிருக்காங்க, எல்லாம் காணும், வீட்டில் யாரும் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஆடு வீடு மேய்க்கிறதுக்கு வேலைக்கு இந்த டைமிங்லாம் போயிடுவாங்க போல. அங்கே பாருங்க, அங்கே வீடு இருக்குது பாருங்க, அங்கேயும் அதே மாதிரி தான், சேம் லைக் தட்டு. நம்மளும் எவ்வளோ வில்லேஜுக்கு நம்ம போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுற இது வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். உனக்கு எங்க டயரு? சின்ன வயசு ஞாபகம் வருது எனக்கு ஆக்சுவலாக பார்க்குறப்போ. அங்கே போயிட்டானுங்க சல்லுன்னு. மழை பெஞ்சா ஃபுல்லாக வந்துடும். இதுலேயே இருக்குங்க சார், இதுலேயே இருக்குங்க. மழை வந்து சாயங்காலம் படம் வந்துடும். ஓகே, வந்துடும். அந்த குழு உழுப்பு டயத்துல வந்துருது. எப்படி வருது, அது ஏன் அவ்வளவு அதிகமாச்சு? யாருக்கு சார் நான் போனாங்க, மழை போனாங்க, அங்க இருக்குது எல்லாம் மரத்துல தான் இருந்துச்சு, ஃபுல்லா மரத்துல தான் இருந்துச்சு. உங்களுக்கு அடிச்சிருக்கீங்களா அவங்கள? சார் என் காலு எல்லாம் இப்படி இருந்த காலு இங்கிட்டு பாருங்க, என்ன ஊரத அடிச்சது ஃபுல்லா கடிச்சது தானா? அவரு காலு எல்லாம் அவரெல்லாம் மறந்து விட்டுருந்தாரு. காட்டுங்க நான் பாப்போம் உங்க காலு. படம் எடுத்துட்டு வா. ஐயோ ரொம்ப கஷ்டம் இது. கொச்சி எர்ணாகுளத்துல வந்து கேம்ப் போட்டிருந்தாங்க சார். ஆமா, ரிசர்ச் எல்லாம் பண்ணாங்களாம், இதுக்கு கண்டே பிடிக்க முடியல போல கடைசி வரைக்குங்க. அங்க இருக்கிற ஒரு வீடு, ஆமா பார்த்தேன், அங்க பாக்கலாம் அங்க போட்டுட்டு. இது நியூஸ் எல்லாம் வந்துச்சு, சன் டிவில இருந்து எல்லாத்தையும் வந்துச்சு. ஆனா எதுவும் உங்களுக்கு அந்த ஒரு விடி தெரிஞ்ச மாதிரியே இல்லை. பரவாயில்ல விடுங்க. எங்க உங்க கால் காட்டுங்க பாப்போம். பரவாயில்ல. அந்த கால் காட்டுங்க. ஆமா எல்லாம் கருப்பாயிட்டு இருக்கேன், அது எல்லாமே காலே கருப்பாயிட்டு இது ஃபுல்லா. புண்ணு அதான் ஆமா, சாயங்காலம் போட்டு அதை போட்டா சார் அரிக்காது, நைட்ல சொரிஞ்சிட்டே சரியா புண்ணு. அதான் சொல்றேன், கடிச்ச உடனே தண்ணி மாதிரி ஏதோ வருமா? எறும்பு கட்டெரும்பு அந்த எண்டு இருக்கு, கருத்தாவி அந்த எண்டு இருக்கு, அது கூட கடிச்சா கூட வேணும் சார், அப்படியே அரிக்குது ரொம்ப. அது ஏதோ ஆசிட் மாதிரி அந்த இது ஆகுது அப்படின்றாங்க. அதுல இருக்க தண்ணி ஆசிட் மாதிரி தான், ஆசிட் மாதிரி அடிச்சிட்டு போட்டு அடிச்சிட்டு அப்படியே சொல்ல அப்படியே புண்ணாயிருக்கு. அப்ப நீங்க மழை காலத்துல என்ன பண்ணுவீங்க? நீங்க வெளியே எண்ணி பத்து மழை காலத்து சார் நான் பாத்தீங்களா நம்ம இடத்துல பாருங்க பூரா தொட்டி. உட்காந்து பரவாயில்ல. தொட்டி. ஆமா ஆமா, பிள்ளைகளுக்கு தொட்டி கட்டி போடுறோம்ல, ஆமா தொட்டி தான். அதான்
ரொம்ப கஷ்டமா சார். இப்ப மழை காலத்துல வீடு போட்டிடுவீங்க ஃபுல்லா? மழை காலத்துக்கெல்லாம் இப்போ 810 எறும்பு எறும்பு எறும்பொடி. ஆமா, சாயங்காலம் போட்டுட்டு போயிடுவோம். காலையில வச்சானா பூரா அதான் அதான். இப்போ அப்ப நவம்பர் மாசம் அக்டோபர் மாசத்துல அதிகமாயிடுவாங்க. மழை காலத்துக்கு வந்துடுது சார், பூரா வந்துடுது சார். உட்காருங்க. வண்டி பஞ்சர் பார்த்து வரணும்னாரா? அதை பஞ்சர் பார்த்துங்கிறதா? சரி சரி. முன்னாடி சொன்னீங்கன்னா போன் பண்ணிட்டு தான் வண்டி வந்துருக்கேன். அப்படிங்களா? கார் போக கீழே இது தட்டி அங்க எத்தனை வீடு இருக்குங்க மேல? அங்க ஒரு 10 வீடு. ஆடு தானே கட்டுறாங்க. 2 பேர் அங்க தங்கி இருக்காங்க. 2 குடும்பம் மட்டும் அங்க தங்கி. 2 குடும்பம் அங்க தங்கி இருக்காங்க. ஆடு